உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமைக்குரியவர்களே, 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிகளில் முந்துவது யார், கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து நாம் பல்வேறு காணொலிகள் மூலமாக இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம். சமீபத்திலே தான் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி குறித்தும் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி குறித்தும் நான் வெவ்வேறு காணொலிகள் மூலமாக அந்த தொகுதிகளுடைய கள நிலவரம் குறித்து உங்கள் மத்தியிலே பேசியிருந்தேன். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பேச இருக்கிற சட்டமன்ற தொகுதி என்னன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பெயரிலேயே அமைந்திருக்கிற கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தமட்டில் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு சில பெருமைகளும் சிறப்புகளும் உண்டு. என்ன பெருமைகள் சிறப்புன்னா, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை என்று சொல்லுகிற அந்த பெருமைக்குரிய தொகுதி இருக்கிற இந்த சட்டமன்ற தொகுதி குறித்து நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தமட்டில் ஜாதி வாரியாக இந்த தொகுதியிலே வாழுகிற மக்கள் குறித்து நாம் பார்க்கிற போது, இந்த தொகுதியில அதிகமாக வாழுகிற சமூகம் என்று சொன்னால் வெள்ளாளர் சமுதாயம், நாடார் சமுதாயம், மீனவர் சமுதாயம், தலித்து சமுதாயம், இன்னும் பிரபல சமுதாயம் என்று வெவ்வேறு சமுதாய மக்கள் ஒன்றாக வாழுகிற ஒரு தொகுதியாக கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தமட்டில் தொகுதி சீரமைப்பு அறிவிக்கப்படுகிற வரை இந்த தொகுதியில் வெள்ளாளர் சமுதாயம் அதிகமாக இருந்ததாக பார்க்கப்பட்டது. ஆனால் தொகுதி சீரமைப்புக்கு பிறகு இன்னைக்கு நிலைமை என்னன்னா, கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தமட்டில் நாடார் சமுதாயம் அதிகமாக இருக்கிறது. நாடார் சமுதாயத்துக்கு அடுத்தபடியாக வெள்ளாளர் சமுதாயம், வெள்ளாளர் சமுதாயத்துக்கு அடுத்தபடியாக மீனவர் சமுதாயம், இன்னும் தலித்துக்கள் அதிகமாக வாழுகிற ஒரு சட்டமன்ற தொகுதியாகவும் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி பார்க்கப்படுகிறது. ஆக இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தமட்டில் இந்திய சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு கிட்டத்தட்ட 2011 ஆண்டு வரை இந்த தொகுதி எப்படி பார்க்கப்பட்டதுன்னா, வெள்ளாளர் சமுதாயத்துக்கான தொகுதியாகவே பார்க்கப்பட்டது. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியிலே வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்களை மட்டுமே வேட்பாளர்களாக நிறுத்துகிற வரலாறு தான் இந்த தொகுதியிலே நடைமுறையிலே இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டிலே சுப்பிரமணிய பிள்ளை என்றும், அதிமுகவை பொறுத்தமட்டிலே பெருமாள் பிள்ளை என்றும், இன்றைக்கு அதிமுகவை பொறுத்தமட்டிலே இன்றைக்கு இருக்கிற நடப்பு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அண்ணன் தளவாய் சுந்தரம் வரை பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்களாக இந்த தொகுதியிலே இருந்து வலம் வர முடியும் என்கிற நிலை தொகுதி சீரமைப்புக்கு முன்னர் வரை இருந்த நிலையாக இருந்தது. ஆக எந்த கட்சியும் பிள்ளைமார் சமுதாயத்தை தாண்டி ஒரு சமுதாயத்தை களமிறக்குவதற்கு தயக்கம் காட்டிய சூழலிலேதான் 2011 ஆண்டு இந்தியாவின் மிகப்பெரிய ஆளுமை என்று போற்றப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கேடி பச்சைமால் என்று சொல்லுகிற ஒரு நாடார் சமுதாயத்தை சார்ந்த நபரை கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியிலே வேட்பாளராக அறிவித்தார். அவர் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியிலே இருந்து வரலாற்றிலேயே முதல் முறையாக பிள்ளைமார் அல்லாத ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர், ஒரு நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் வெற்றி பெற்றார் என்கிற வரலாறு 2011 பதிவு செய்யப்பட்டது.
அந்த 2011 கன்னியாகுமரி தொகுதியில இருந்து வெற்றி பெற்ற நாடார் சமுதாயத்தை சார்ந்த கேட்டி பச்சைமால் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பெருமகனாகவும் வந்த வரலாறு 2011 நடந்தது என்பதை நான் இங்கு பணிவோடு பதிவு செய்து கொண்டு இன்னைக்கு நடப்பு கன்னியாகுமரி தொகுதி குறித்தான அந்த செய்திகளுக்குள் கடந்து செல்வதற்கு முன்னால் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தமட்டில் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ அலையன்ஸிலே அங்கம் வகிக்கிறது. என்டிஏ அலையன்ஸுடைய மேஜர் பங்குதாரராக அதிமுக இருந்தாலும் கூட மத்தியை ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ அந்த கூட்டணியினுடைய மிகப்பெரிய அங்கமாக பார்க்கப்படுகிறது. என்டிஏவுக்குள்ளே அங்கம் வகிக்கிற பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பேஸ் ஃப்ரேம் இருக்கிறது என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியை இன்றைக்கு 2021 அதிமுக கூட்டணியிலே போட்டியிட்டு பாஜக வெற்றி பெற்று இன்றைக்கு தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய மூத்த அரசியல் தலைவர், பழுத்த அரசியல் தலைவர் எம்.ஆர். காந்தி அவர்கள் நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார். ஆக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டிலே என்டிஏவிலே இன்றைக்கு மீண்டும் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியிலே அவர்கள் போட்டியிட்டே ஆக வேண்டும் என்று விரும்புகிற அந்த பாரதிய ஜனதா கட்சி இன்னும் ஒரு 2 தொகுதிகளை கூட கன்னியாகுமரி மாவட்டத்திலே கண் வைத்து காய் நகர்த்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவங்க 2வதாக தேர்ந்தெடுத்திருக்கிற தொகுதி எதுன்னா பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி. பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வேட்பாளரை 2021 களமிறக்கி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற முனைப்போடு காய்களை நகர்த்துவதை அரசியல் களத்திலே பார்க்க முடிகிறது. அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் கூட என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பெற்றது என்று சொன்னா அது பத்மநாபபுரம் தொகுதியாக பார்க்கப்பட்டது. மரியாதைக்குரிய பாலச்சந்திரன் அவர்கள், அவர் இந்து முன்னணியாக இருந்தாலும் கூட அவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய பேஸ்டாக இருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பத்மநாபபுரம் தொகுதியிலே இருந்துதான் வரலாற்று முதல் முறையாக உருவாக்கப்பட்டார். அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக போட்டியிட்டவர் மரியாதைக்குரிய வேலாயுதம் அவர்கள். அந்த வேலாயுதம் அவர்கள் முதல் முறையாக பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியிலே இருந்துதான் தமிழ்நாட்டினுடைய புனித ஜார்ஜ் கோட்டையிலே கால் பதித்த வரலாறை இன்னைக்கு மறப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இல்லை. ஆக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு என்ன பேசுதுன்னா, பத்மநாபபுரம் தொகுதியிலே அதிமுக தொடர்ந்து 3 முறை தோற்று போயிருக்கிறது. ஆக தொடர்ந்து 2-3 முறை தோற்று போயிருக்கிற அதிமுக மீண்டும் பத்மநாபபுரத்திலே போட்டியிடுவதை தவிர்த்து விட்டு பாரதிய ஜனதா கட்சியே பத்மநாபபுரத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்கிற முனைப்போடு இன்றைக்கு செயல்படுவதை அரசியல் களத்திலே பார்க்க முடிகிறது. ஆக 2வது தொகுதியாக பாஜக கங்கணம் கட்டுகிற தொகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபபுரம் தொகுதி. 3வதா பாரதிய ஜனதா கட்சி கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிவைத்து வேலை செய்கிற தொகுதி எதுன்னா கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில எப்படியாவது இந்த முறை என்டிஏவுக்குள்ளே வேட்பாளர் ஆகிவிட வேண்டும், தன்வசம் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை கொண்டு வந்து விட வேண்டும் என்பதில் பாஜக மிக தீவிரமாக காய்களை நகர்த்துகிறது. இந்த பணியிலே தான் என்னன்னா, கன்னியாகுமரி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட தோவாளை அகஸ்தீஸ்வர ஒன்றியங்களை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தனி தீர்மானம் போட்டு தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்களிடத்தில் தந்திருக்கிறார்கள். நயினார் நாகேந்திரன் அவர்களும் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த நிர்வாகிகளுக்கு ஒரு உத்தரவாதத்தை, உறுதியை தந்திருக்கிறாராம். எப்படிப்பட்ட உறுதினா, நிச்சயமாக 2026 தேர்தலில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியே போட்டியிடும் என்கிற அந்த உத்தரவாதத்தை இன்றைக்கு பாஜகவினுடைய நிர்வாகிகளுக்கு தந்திருப்பதாக இன்றைக்கு பேசப்படுகிறது. அது மட்டுமல்ல தோழர்களே, இன்றைக்கு RSS அகில இந்திய தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய மோகன் பகவத், அந்த மோகன் பகவத் அவர்களை பொறுத்த மட்டில் அவர் என்ன பண்ணுதாருன்னா, வருடத்துக்கு 22 நாட்கள் அவர் எங்க தங்கிட்டு போறாருன்னா, கன்னியாகுமரியில இருக்கிற விவேகானந்தா கேந்திராவில தங்கி விட்டு போகிறார். அதை அவர் வாடிக்கையாக வைத்திருக்கிறார். ஆக கடந்த மாதம் 18ஆம் தேதி கூட மரியாதைக்குரிய மோகன் பகவத் அவர்கள் எங்க வந்திருக்காருன்னா, கன்னியாகுமரியில இருக்கிற விவேகானந்தா கேந்திராவிலே வந்திருக்கிறார்.
ஆக விவேகானந்தா கேந்திராவிலே வந்த அந்த மோகன் பகவத் என்ன பண்ணியிருக்காருன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து ஒரு இண்டோர் மீட்டிங்கை போட்டிருக்கிறார். அந்த இண்டோர் மீட்டிங்கிலே பல்வேறு சமாச்சாரங்கள் குறித்து பேசிய மோகன் பகவத் என்ன பேசியிருக்காருன்னா, பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களும் தோழர்களும் பம்பரமாக சுழன்று பணியாற்ற வேண்டும். ஏன்னா 2026 தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும், என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும். அதோடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிகளையும் என்டிஏ கைப்பற்ற வேண்டும். ஆக அதற்கு முனைப்போடு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை சொன்ன அந்த மோகன் பகவத் அவர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்திலே தான் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த அகஸ்தீஸ்வரம் தோவாளை ஒன்றியங்களை சார்ந்த நிர்வாகிகள் பலர் பேசியிருக்கிறார்கள். அப்படி பேசிய நிர்வாகிகள் எல்லாம் என்ன சொல்லி இருக்காங்கன்னா, கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில இந்த முறை 2026 பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட வேண்டும். ஏன்னா கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்த மட்டும் இந்துக்கள் அதிகமாக வாழுகிற தொகுதியாக பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிகளிலேயே ஒரு சட்டமன்ற தொகுதியில் அதிகமாக இந்துக்கள் வாழுகிறார்கள்னா அது கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியாக இருக்கிறது. ஆக இந்த முறை கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை நாம் நம்பசம்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதை மோகன் பகவத் அவர்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்வமாக காது கொடுத்து கேட்டிருக்கிறார். அவர் ஆர்வமாக காது கொடுத்து கேட்டவருடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் எழும்பி இருக்கிறது. என்னன்னா, நாம தான் வருடத்துக்கு 22 நாட்கள் இந்த கேந்திராவிலே விவேகானந்தா கேந்திராவிலே தங்கிவிட்டு போகிறோம். ஆக நாம் தங்கிவிட்டு போகிற இந்த விவேகானந்தா கேந்திரா கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கிறது. ஆக இந்த பகுதி, இந்த சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வசம் இருந்தால் நமக்கும் நல்லதுதானே என்கிற அளவுக்கு அவர் சிந்திக்க துவங்கி இருக்கிறார். ஆக சிந்திக்க துவங்கி இருக்கிற அந்த மோகன் பகவத் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, மரியாதைக்குரிய அந்த அமைப்பினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கிற கேசவ விநாயகம் என்கிறவரை அழைத்து இது குறித்து பேசி இருக்கிறார். பேசி என்ன சொல்லி இருக்காருன்னா, கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் உரிய ஆவண அந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற கட்டளையை அந்த அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் அவர்களுக்கு இந்த அகில இந்திய தலைவராக இருக்கிற மோகன் பகவத் அவர்கள் கொடுத்திருப்பதாக ஒரு நம்பப்படும்படியான செய்தி இன்றைக்கு கன்னியாகுமரி தொகுதியிலே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாசிக்கப்படுகிறது. ஆக இந்த நிலையில இருக்கிற இந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் இன்னைக்கு இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் யாருன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மரியாதைக்குரிய தளவாய் சுந்தரம் அவர்கள். தளவாய் சுந்தரம் அவர்களை பொறுத்த மட்டும் அரசியல் மிகப்பெரிய ஆளுமையாக பார்க்கப்படுகிறவர். கன்னியாகுமரி மாவட்ட அதிமுகவில் இவர் ஒரு மிகப்பெரிய சக்தியாக உலா வந்து கொண்டிருக்கிறார். கன்னியாகுமரி கிழக்காக இருந்தாலும் சரி, மேற்காக இருந்தாலும் சரி, 2 மாவட்டங்களிலே இருக்கிற அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உள்ளடக்கிய தொண்டர்களையும் தன்வசப்படுத்தி நடத்துகிற அந்த பாங்கனை கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறவராக அதிமுக அரசியல் களத்தில் தளவாய் சுந்தரம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய தளவாய் சுந்தரம் அவர்கள் தான் 2001 முதல் முறையாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இவரை கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக அறிவித்தார்கள். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியிலே இருந்து வெற்றி பெற்ற தளவாய் சுந்தரம் அவர்கள் 2001 புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அமைச்சரவையிலேயே அமைச்சர் பெருமகனாக்கப்பட்டார். அவர் பல்வேறு இலாக்காக்களை, வளம் கொளிக்கிற இலாக்காக்களை எல்லாம் அந்த காலத்தில் புரட்சி தலைவி அம்மாவின் காலத்தில் அலங்கரித்ததையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக அவருடைய காலத்தில் பல்வேறு திட்டங்களை கன்னியாகுமரி தொகுதிக்கென்றல்லாமல் கன்னியாகுமரி மக்களுக்காக தந்த பெருமைக்குரிய தலைவராகவும் மரியாதைக்குரிய தளவாய் சுந்தரம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை பொறுத்த மட்டும் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறது என்று சொன்னால், ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி வருவதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்தவர் யார் என்று கேட்டா, கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராகவும்
கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து அமைச்சர் பெருமகனாராகவும் பணியாற்றிய மரியாதைக்குரிய தளவாய் சுந்தரம் அவர்களுடைய சாதனையாகவே அது பார்க்கப்படுகிறது. ஆக பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிற மரியாதைக்குரிய தளவாய் சுந்தரம் அவர்கள்தான் 2001ஆம் ஆண்டு கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் இருந்து வெற்றி பெறுகிறார். 2006 என்ன பண்ணுறாருன்னா அதே கன்னியாகுமரி தொகுதியிலே வெற்றி வாய்ப்பை இழந்து போகிறார். 2011 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவருக்கு போட்டியிடுகிற வாய்ப்பினை தரவில்லை. மரியாதைக்குரிய கேட்டி பச்சைமான் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அவர் வெற்றி பெற்று அந்த தொகுதியில இருந்து அமைச்சராக வருகிறார். 2016 மீண்டும் அந்த தொகுதியிலே போட்டியிட்ட மரியாதைக்குரிய தளவாய் சுந்தரம் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழக்கிறார். 2021 இதே கன்னியாகுமரி தொகுதியிலே போட்டியிட்ட மரியாதைக்குரிய தளவாய் சுந்தரம் அவர்கள் 2021 இதே என்டிஏ கூட்டணி தான், பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியை அங்கம் வகித்து போட்டியிட்ட மரியாதைக்குரிய தளவாய் சுந்தரம் அவர்கள் வெற்றி வாகை சூடி இன்னைக்கு அந்த தொகுதியில இருந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிற நேரத்திலே தான் என்ன நடக்குதுன்னா, இங்கே பாரதிய ஜனதா கட்சி இந்த தொகுதியை கைப்பற்றியாக வேண்டும் என்கிற முனைப்போடு காய்களை நகர்த்துவதை நாம் பார்க்க முடிகிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற மரியாதைக்குரிய எம்.ஆர். காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலே போட்டியிட்டு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். மரியாதைக்குரிய அந்த கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கிற மீனாதேவ் அவர்கள் கன்னியாகுமரி தொகுதியிலே பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு அவரும் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட வரலாறு தான் கன்னியாகுமரியிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டு என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. ஆக அந்த பாரதிய ஜனதா கட்சி தான் இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னா, அங்கே மரியாதைக்குரிய மீனாதேவ் அவர்கள் முன்னாள் மாவட்ட பாஜக தலைவராக இருந்த வேல்பாண்டியன் அவர்கள் இன்னும் பாரதிய ஜனதா கட்சியில பல்வேறு நபர்கள் அந்த தொகுதியை எதிர்பார்த்து இன்னைக்கு காத்திருப்பதை நம்மால் களத்தில் பார்க்க முடிகிறது. ஆக தளவாய் சுந்தரம் அவர்களை பொறுத்த மட்டும் இன்றைக்கு தொண்டர்களும் நிர்வாகிகளும் மிக உறுதியாக சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்னா, 2026 சட்டமன்ற தேர்தலிலேயும் அதிமுகவுடைய வேட்பாளராக களமிறக்கப்படுகிறவர் மரியாதைக்குரிய சாதனை சிற்பியாக இருக்கிற அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்கள் தான். அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்கள் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் 2026 மீண்டும் போட்டியிடுகிற போது நிச்சயமாக அதிமுக கைப்பற்றுகிற தொகுதியாக அந்த தொகுதி பட்டியலிலே கன்னியாகுமரியும் இடம்பெறும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுகளுக்கும் இடம் கிடையாது. ஆக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் 2016ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக களமிறக்கப்பட்ட மரியாதைக்குரிய ஆஸ்டின் அவர்கள், அவரும் நாடார் கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர். அந்த ஆஸ்டின் அவர்கள் தான் 2016 அருமையண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்களை வீழ்த்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் வெற்றி பெற்று அன்னைக்கு கோட்டைக்கு செல்லுகிறார். அந்த ஆஸ்டின் அவர்கள் தான் 2021 மரியாதைக்குரிய அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்களை எதிர்த்து களத்துக்கு வந்தார், போட்டியிட்டார். ஆனால் என்டிஏ கூட்டணியிலே பாஜக அங்க வகிக்கிற கூட்டணியிலே அதிமுக போட்டியிடுகிற போது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தால் அங்கே வெற்றி பெற முடியாது என்ற சூழல். ஏன்னா இந்து சமுதாய மக்கள் அதிகமாக வாழுகிற பகுதியாக இன்றைக்கு கன்னியாகுமரி பார்க்கப்படுகிறது. ஆகையினால் அதிமுக வேட்பாளரை திராவிட முன்னேற்ற கழகத்தாலே வெற்றி பெற முடியாது என்கிற சூழல் எங்க உருவாக்கப்பட்டிருக்கிறதுனா 2021 சட்டமன்ற தேர்தல் களம் கன்னியாகுமரியிலே நிரூபித்து காட்டி இருக்கிறது. ஆக கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் இன்னும் 2026 மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் முன்னாள் மாவட்ட திமுக செயலாளர் அருமையண்ணன் சுரேஷ் ராஜன் அவர்கள் போட்டியிடுவதற்கும் அவர் காய்களை நகர்த்தி கொண்டிருப்பதாக செய்திகள் சொல்லப்படுகிறது. இன்னும் பல்வேறு நபர்கள், தாமரை பாரதி என்கிற நபர் அவர் போட்டியிடுவதற்காக காய்களை நகர்த்துவதாக சொல்லப்படுகிறது. இன்னும் 2016, 21 ஆகிய காலகட்டங்களிலே போட்டியிட்ட அண்ணன் ஆஸ்டின் அவர்கள் போட்டியிடுவதற்கு காய்கள் நகர்த்தப்படுவதாக பேசப்படுகிறது. ஆக யார் இந்த தொகுதியிலே போட்டியிட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பிலே யார் இந்த தொகுதியிலே போட்டியிட்டாலும் அதிமுகவை வெல்லுவது மிக மிக கடினமான தொகுதியாக இன்றைக்கு கன்னியாகுமரி தொகுதி பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டிலே அதிமுக வாகை சூட போகிற பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு மிக பிரதானமான தொகுதியாக
கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி இருக்கும் என்பதில் எள்ளளவு மாற்றமில்லை. ஆக நடப்பு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தல் களத்திலேயும் அதிமுகவினுடைய வேட்பாளராக அவர் போட்டியிடப் போவது உறுதி. அவர் வெற்றி பெற்று அவர் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகுவதும் உறுதி என்கிற நிலை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பணிவோடு பதிவு செய்து கொண்டு இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த அனைத்து நல்லுள்ளம் படைத்த தோழர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.